கிறிஸ்துவின் பிறப்பை இன்று உலகமே கொண்டாடுகிறது. ஆனால் அந்த கொண்டாட்டத்தின் பின்னால் ஒரு தாயின் கண்ணீரால் எழுதப்பட்ட தியாகம் இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியுமா? மலைகளுக்கிடையில் ஒளிந்திருக்கும் சிறு கிராமங்களுக்கு மட்டுமே இருக்கும் அழகுடன் அந்த காலையில் நாசரேத் அமைதியாக இருந்தது. ஒரு மென்மையான தென்றல் குறுகிய தெருக்களில் வீசியது. மண் அடுப்புகளில் சுடும் புது ரொட்டியின் மணமும் ஈரமான மண்ணின் வாசனையும் காற்றில் கலந்திருந்தன. மலைத்தொடரின் மீது மெதுவாக எழுந்த சூரியன் நாசரேத்தை பொன்னிற ஒளியில் நீராடச் செய்தது. பெண்கள் நீர்க்குடங்களை எடுத்துச் சென்றனர். குழந்தைகள் தூசி நிறைந்த பாதைகளில் ஓடி விளையாடிக் கொண்டிருந்தனர். மேய்ப்பர்கள் தங்கள் மந்தைகளை வயல்களுக்கு ஓட்டிச் சென்றனர். மந்தைகள் நடக்கும் சத்தம் மெதுவாக ஒலித்துக் கொண்டிருந்தது. அந்த அழகிய ஊரின் சிறிய இல்லங்கள் ஒன்றில் மரியாள் என்ற இளம்பெண் அமைதியாக வேலை செய்து கொண்டிருந்தார். அவரது விரல்கள் தானியங்களை அரைப்பதிலும் வீட்டிலுள்ள மற்ற வேலைகளை செய்வதிலும் துரிதமாக செயல்பட்டு கொண்டிருந்தன. அவர் அமைதியாலும் ஒழுக்கத்தாலும் வடிவமைக்கப்பட்டவராக தெரிந்தார். மரியாள் ஒரு சீமாட்டி அல்ல. அவர் ஒரு புகழ்மிக்க பெண்ணும் அல்ல. உலகில் மிகவும் முக்கியமானவர் என்று அறியப்பட்டவரும் அல்ல. சாதாரண குடும்பத்தில் வளர்ந்த அவர் சீக்கிரம் மணமாகி போவதற்கு ஆயத்தமாகி கொண்டிருந்தார். அவரது மனம் தனக்கு நியமிக்கப்பட்டிருந்த யோசேப்பு என்ற மணவாளனையே அடிக்கடி நினைத்து கொண்டிருந்தது. பரிவான கண்களும் அமைதியான புன்னகையும் உடைய தன் அன்பரோடு மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்வதை கற்பனை செய்யும் போதே அவர் முகத்தில் புன்னகை வெளிப்பட்டது. வீட்டில் வேலைகளை செய்து கொண்டிருந்த மரியாளுக்கு அந்த நாளும் மற்ற நாட்களைப் போல ஒரு சாதாரணமான நாளாகவே காட்சியளித்தது. ஆனால் அந்த நாள்தான் அவருடைய வாழ்க்கையில் அனைத்தையும் மாற்றப்போகும் நாள் என்பதையும், அவருக்காக ஒரு விசேஷித்த செய்தியை பரலோகம் ஆயத்தம் செய்திருந்ததையும், அந்த செய்தியை கொண்டு வருவதற்கு ஒரு தூதன் அனுப்பப்பட்டிருந்ததையும் மரியாள் அப்போது அறிந்திருக்கவில்லை. ஒரு சாதாரண கிராமத்து பெண்ணின் அமைதியான வாழ்க்கை மனிதனால் கற்பனை செய்து பார்க்க முடியாத அளவிற்கு மாற்றப்படுவதை தேவன் ஏற்கனவே திட்டமிட்டிருந்தார். வீட்டில் வேலை செய்து கொண்டிருந்த மரியாள் திடீரென்று அந்த இடத்தின் சூழல் மாறுவதை உணர்ந்தார். அது அங்கே வீசிக்கொண்டிருக்கும் தென்றலினால் வந்த உணர்வு அல்ல. வெளியில் மக்கள் நடக்கும் நடையின் அதிர்வும் அல்ல. அது வேறு ஏதோ ஒரு உணர்வு. முன்பு ஒருபோதும் இல்லாத ஆழமான ஒரு அமைதி அங்கே உண்டானது. பின்பு பிரகாசமான ஒரு ஒளி தோன்றியது. அது காலை நேர சூரியனின் சூடான ஒளி அல்ல. அடுப்பில் எரியும் தீயின் தீபமும் அல்ல. தூய்மையான, நிலையான, உயிருள்ள ஒளி அது. அறையின் ஒரு மூலையிலிருந்து மற்ற இடங்களுக்கெல்லாம் பரவியது. மரியாளின் இதயம் வேகமாக துடித்துக் கொண்டிருந்தது. அவரது விரல்கள் நடுங்கின. முழங்கால்கள் பலவீனமாயின. மூச்சுக்காற்று இறுக்கமடைந்தது. நின்ற இடத்திலிருந்து சற்று பின்னோக்கி நடந்தார். அந்த ஒளி வடிவம் பெற்றது. உயரமான, பிரகாசமான, அமைதியான ஒரு உருவம் அவர் முன் தோன்றியது. அங்கு தோன்றிய அந்த ரூபம் புனிதமானது என்பதை மரியாள் உணர்ந்தார். அவரால் பார்க்க முடியாத ஒரு மகிமை அப்போது அவரை சூழ்ந்தது. அந்த பிரகாசமான ஒளியில் தோன்றின தூதன் மரியாளிடம் பேசினார். கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். அந்த வாழ்த்துதல் மரியாளின் இதயத்தில் பலமாக ஒலித்தது. என்ன, நான் கிருபை பெற்றவளா? கர்த்தர் என்னோடு இருக்கிறாரா? அவருடைய இதயம் வேகமாக துடித்துக் கொண்டிருந்தது. பயம் அவருடைய நரம்புகளினூடே பரவுவதை அவரால் உணர முடிந்தது. தேவதூதன் தொடர்ந்தார், மரியாளே, பயப்படாதே. ஆனால் மரியாளின் பயம் அகலவில்லை. அங்கு நிலவிய சூழல் அவரை அச்சத்திற்குள்ளாக்கியிருந்தது. இனி என்ன நடக்கப் போகிறதோ என்ற பயம் அவரை தொற்றியிருந்தது. அப்பொழுதுதான்
அவருடைய அமைதியான வாழ்வை அசைக்கும் ஒரு செய்தி வெளிப்பட்டது. இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. இந்த வார்த்தைகளால் மரியாள் கலங்கி போனாள். இது எப்படியாகும்? நான் இன்னும் என் புருஷனுடன் வாழவில்லையே என்றார். பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும் என்றான் தூதன். அதுவரை சாதாரண வாழ்க்கை வாழ்ந்த மரியாளின் கனவுகள், திட்டங்கள், எதிர்காலம் அனைத்தும் நித்தியத்தின் பாரத்தில் ஒரு மண்பானை போல உடைந்து போனது. இனியும் தன்னுடைய வாழ்க்கை முன்பு போல இருக்கப் போவதில்லை என்பதையும் மரியாள் அந்த நேரத்தில் உணர்ந்தார். மரியாளின் உள்ளத்தில் பயம் புயலாக எழுந்தது. அவருடைய கைகள் குளிர்ச்சி அடைந்தன. அவரது எண்ணங்கள் அவிழ்க்க முடியாத முடிச்சுகளாக சிக்கிக் கொண்டன. தூதனின் வார்த்தைகள் மீண்டும் மீண்டும் அவருடைய இதயத்தில் வேரூன்றிக் கொண்டிருந்தன. அவர் மனம் பதிலில்லாத கேள்விகளில் மோதிச் சென்றது. வாயிலிருந்து உதிர்க்க முடியாதபடி பயப்படத்தக்க கேள்விகள் அவை. ஒரு குழந்தை, பரத்திலிருந்து கொடுக்கப்படும் ஒரு மகன், இதை சொன்னால் நம்புவார்களா? யோசேப்பு என்ன சொல்வார்? அவர் ஒரு நீதிமான். இந்த காரியத்தை சொன்னால் அவர் ஏற்றுக்கொள்வாரா? நான் அவருக்கு துரோகம் செய்து விட்டேன் என்றல்லவா அவர் எண்ணுவார். அப்படியானால் அவர் என்னை தள்ளிவிடுவாரோ? பாவம், தன்னால் விளக்க முடியாத ஒன்றுக்கு மரியாளால் எப்படி விளக்கம் தர இயலும்? நான் நற்பெயருடன் வாழ்கின்ற இந்த கிராமம் என்னை நம்புமா? ஒவ்வொரு கிசுகிசுப்பும் கதையாகி, ஒவ்வொரு கதையும் தீர்ப்பாகி, என்னை கல்லறிந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. என்னை நடத்தை கெட்டவள் என்று இந்த சமுதாயம் நிந்திக்க கூடுமே. நான் என்ன செய்வேன்? பரிசுத்த வித்தை சுமப்பதற்கு நான் தகுதியுள்ளவளா? இஸ்ரவேலின் அனைத்து கன்னிகைகளிலும் நான் ஏன் தெரிந்தெடுக்கப்பட வேண்டும்? மரியாள் நடுங்கினார். பயத்தால் மட்டுமல்ல, பரலோகத்தின் பாரம் அவர் தோள்களில் இறங்கி வந்ததால். தூதன் மரியாளின் பதிலுக்காக பொறுமையுடன் காத்திருந்தார். பல குழப்பங்கள் மனதில் தோன்றினாலும் தேவனுக்கு எப்போதும் உண்மையுள்ளவராக இருப்பதற்கும் ஆண்டவருடைய சித்தத்திற்கு தன்னை முழுமையாக ஒப்புக் கொடுப்பதற்கும் மரியாள் முடிவெடுத்தார். இப்போது நம்பிக்கை பயத்தை வென்றது. மென்மையான குரலில் நெகிழ்ச்சியுடன் பேசினார் மரியாள். அவருடைய வார்த்தைகளில் தைரியமும் நம்பிக்கையும் அர்ப்பணிப்பும் ஒலித்தன. இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகக் கடவது. இந்த வார்த்தைகள் சமர்ப்பணத்தின் வார்த்தைகளாய் மரியாளின் உதடுகளிலிருந்து வெளிப்பட்டன. ஒரு இளம் பெண்ணின் சரணாகதி பரலோகத்தின் திட்டத்தை திறந்தது. மேலும் ஒரு சமர்ப்பணமான இதயத்தை கண்டடைந்தது. மாதங்கள் கடந்தன. கருவின் அசைவு லகுவாக தோன்றியது. இப்போது தினமும் அவரை நினைவூட்டும் தெளிவான அசைவுகளாக, சிறிய உதைத்தல்களாக மாறியது. இந்த குழந்தை உண்மையானது. இந்த வாக்குத்தத்தம் உயிருள்ளது. இந்த பாதை நிறுத்த முடியாதது. நாட்கள் போக போக மரியாளின் உடல்நிலை மாறியது. அவர் ஓய்வு தேடினார். அவரது நடைகள் மெதுவானது. அவர் உறங்குவதற்கு கடினமாகிவிட்டது. அவ்வேளையில் கிராமம் முழுவதும் ஒரு செய்தி தீயாய் பரவி வந்தது. உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்பதே அந்த செய்தி. இந்த செய்தி அகுஸ்துராயனால் பிறப்பிக்கப்பட்டது. இப்போது எல்லாரும் தங்கள் பூர்வீக ஊருக்கு திரும்ப வேண்டும். யோசேப்பின் பூர்வீகம் பெத்லகேம். மரியாளுக்கு அது கடினமான ஒரு பயணம். அந்த நீண்ட நெடிய பயணத்தை கர்ப்பத்தின் கடைசி நாட்களில் எதிர்கொள்வது எத்தனை கடினம்! ஒரு குழந்தையை கர்ப்பத்தில் சுமக்கும் ஒரு இளம் பெண்ணுக்கு அது தாங்க முடியாத பாரமாயிருந்தது. ஆகிலும் வேறு வழியில்லை, போக வேண்டியதுதான். அவர்கள் புறப்பட்ட காலை வேளையில் விண்ணில் தூசி நிறைந்திருந்தது. யோசேப்பு மிகுந்த கவனத்துடன் மரியாளை கழுதையின் மேல் ஏற்றினார். மரியாளை குறித்த கவலை அவருக்கு அதிகமாயிருந்தது.
இது தேவ சித்தம் என்று எண்ணிக்கொண்டே பயணத்தை ஆரம்பித்தனர். யோசேப்பு அதிகம் எதுவும் பேசவில்லை. ஆனால் மரியாளை நோக்கிய ஒவ்வொரு பார்வையும் அமைதியான அக்கறையால் நிரம்பியிருந்தது. மரியாளின் கருவில் வளர்வது பரிசுத்த வித்து என்பதை யோசேப்பும் அறிந்திருந்தார். பாதை முடிவில்லாமல் நீண்டது. எடுக்கிற ஒவ்வொரு அடியிலும் தூசி பறந்தது. பயணிக்கும் பாதை கரடுமுரடாயிருந்தது. மரியாளின் உடல் வலியால் துடித்தது. பகல் முடிந்தது, இரவு வந்தது. இரவை தாங்குவது இன்னும் கடினம். குளிர்காற்று மரியாளை வாட்டி வதைத்தது. வழியெங்கும் துன்பம் அவர்களை தொடர்ந்து சென்றது. உடல் வலி ஒரு பக்கம், சரியான ஓய்வின்மை மறுபக்கம். யோசேப்பு மரியாளுக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளை கவனமாக செய்து வந்தார். அவருக்கு ஆறுதலான வார்த்தைகளை கூறிக்கொண்டிருந்தார். பயணத்தின் பெரும் பகுதியில் மரியாள் மௌனமாகவே இருந்தார். சொல்ல முடியாத அளவுக்கு கனமான கேள்விகளால் அவருடைய மனம் நிரம்பியிருந்தது. தேவனுடைய குமாரனை கருவில் சுமக்கும் உணர்வை யாரிடம் சொல்ல முடியும்? அவருடைய நிலையை யார் புரிந்து கொள்ள இயலும்? நீண்ட பயணத்தில் உடல் சோர்வடைந்தது. ஆனால் அனுபவிக்கும் ஒவ்வொரு வேதனையிலும் தேவனுடைய நோக்கம் தன்னில் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது என்பதை மரியாள் உணர்ந்து கொண்டார். சில நாட்கள் பயணம் செய்த பின்பு பெத்லகேமில் கருணையுடன் திறக்கும் ஒரு கதவை, வெதுவெதுப்பான ஒரு அறையை மரியாள் கற்பனை செய்தார். ஆனால் அவர்கள் அந்த சிறிய கிராமத்தின் நெரிசலான தெருக்களில் கால் வைத்தவுடன் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நீர்த்து போனது. மக்கள் எல்லா மூலைகளையும் நிரப்பினர். பயணிகள் வாதிட்டனர். வியாபாரிகள் கூச்சலிட்டனர். அங்கிருந்த சத்திரங்கள் அனைத்தும் நிரம்பி வழிந்தன. யோசேப்பு கழுதையின் கயிற்றை இறுக்கமாக பிடித்து கொண்டு அருகிலிருந்த சத்திரத்தை நோக்கி நடந்தார். கதவை தட்டினார். காத்திருந்தார். மீண்டும் தட்டினார். சிறிது நேரத்திற்கு பிறகு வாசல் திறந்தது. சத்திர காப்பாளர் தலையசைத்தார். இடமில்லை. ஏமாற்றத்துடன் இன்னொரு விடுதிக்கு சென்றனர். பின்பு வேறொரு விடுதிக்கு போனார்கள். எங்கும் ஏமாற்றமே மிஞ்சியது. எல்லா இடங்களிலும் ஒரே பதில், இடமில்லை. மரியாள் தன் தலையை தாழ்த்தி கொண்டார். அவரின் வலிமை மணல் போல வழிந்து போனது. பெத்லகேம் தாவீதின் ஊர், யோசேப்பின் முன்னோர்களின் வீடு. அது இப்போது அவர்கள் சொந்த ஊராக தெரியவில்லை. அது நிராகரிப்பின் இடமாகவே தோன்றியது. யோசேப்பு மரியாளின் நிலையை எடுத்துச் சொல்லி ஒரு சத்திர காப்பாளரிடம் கெஞ்சினார். சத்திரத்தில் இடமில்லாததால் சத்திர காப்பாளரால் எதுவும் செய்ய முடியவில்லை. மரியாளின் உடல் திடீரென கடுமையான வலியால் துடித்தது. அவர் வயிற்றை பிடித்து கொண்டு கதறினார். யோசேப்பின் பதற்றத்தையும் மரியாளின் துடிப்பையும் பார்த்த சத்திர காப்பாளர் அவர்களை நோக்கி ஓடி வந்தார். ஒரு இடம் இருக்கிறது, தயக்கத்துடன் சொன்னார். அது மறைக்கப்பட்ட அறை அல்ல, ஒரு பெண் பிரசவிப்பதற்கு ஏற்ற இடமும் அல்ல. ஆனால் மீதமிருக்கும் ஒரே இடம் அதுதான் என்றார். அவர் அந்த ஊரின் ஓரத்தை நோக்கி கை நீட்டினார். அது மந்தைகள் தங்கும் ஒரு தொழுவம், வைக்கோலாலும் தூசிகளாலும் நிரம்பிய இடம். அது ஒரு மதிப்புமிக்க இடமில்லை, ஒரு ராஜா பிறப்பதற்கான இடமும் இல்லை. ஆனால் யோசேப்பு நன்றி கூறினார். எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை என்று அவர் ஏற்றுக்கொண்டார். மங்கிய விளக்கொளியில் மரியாள் அந்த சிறிய தொழுவத்தை பார்த்தார். வைக்கோலின் மனம், விலங்குகளின் மூச்சு, குளிர்ந்த கல் தரை. மனமில்லை என்றாலும் நேரமில்லை. வேறொரு இடம் தேட கால அவகாசமில்லை. பரலோகம்தான் இந்த அற்பமான இடத்தை தேர்ந்தெடுத்தது என்று மரியாள் தன்னுடைய மனதில் நினைத்து கொண்டார். உலகம் அறிந்திராத ஓர் அதிசய பிறப்பு இன்னும் சற்று நேரத்தில் நடக்கும் என்பதை அந்த ஊரில் இருந்த மக்கள் அப்போது அறிந்திருக்கவில்லை. வெளியில் இரவு அமைதியாக இருந்தது. உலகமே மூச்சை நிறுத்தியது போல் ஒரு முழுமையான நிசப்தம். ஆனால் அந்த தொழுவத்திற்குள் மட்டும் அமைதி சிதறிப் போயிருந்தது. மரியாளின் வேதனை குரல்கள் குளிர்ந்த கற்சுவர்களில் மோதின. வைக்கோலின் சலசலப்பும், மரியாளின் வேதனையை புரிந்து கொள்ள இயலாமல் அச்சம் கொண்டிருந்த மிருகங்களின் அசைவும்
அவற்றோடு கலந்திருந்தது. மரியாளின் அருகிலிருந்த யோசேப்பின் உடலும் நடுங்கியது. குளிர்ந்த காற்றிலும் நெற்றியில் வியர்வை முத்துக்கள் தோன்றின. இப்படிப்பட்ட ஒரு இடத்தில் தேவகுமாரனை வரவேற்பதை அவர் கனவிலும் நினைக்கவில்லை. மரியாள் வலியினால் துடித்துக் கொண்டிருந்தார். ஒவ்வொரு கணமும் தாங்க முடியாத அளவுக்கு நீண்டது. அவருடைய உடல் முழுவதும் சோர்வு, மனதில் பயம், இதயத் துடிப்பு எகிறியது. வேதனையின் இறுதி அலை அவருடைய உடலை குலுக்கியது. அப்பொழுது அந்த இரவையே அதிர வைத்த ஓர் அறிவிப்பு வெளிப்பட்டது. இரட்சகர் பிறந்தார். யோசேப்பின் சுவாசம் சாதாரண நிலைக்கு திரும்பியது. அவர் கண்களில் கண்ணீர் பொங்கியது. குழந்தையை தன் கைகளில் எடுத்தபோது அவருடைய கைகள் நடுங்கின. புதிதாய் பிறந்தவரை துணிகளில் சுற்றினார். மரவேலை செய்து கரடுமுரடான அவருடைய கரங்கள் இப்போது மிக மென்மையான உடலை கொண்ட உயிரை தாங்கியது. குழந்தையை அரவணைக்கும்படி மரியாள் தன்னுடைய கைகளை நீட்டினார். குழந்தையை மார்போடு அணைத்தார். பெண்ணின் மகிமை மண்ணின் பலவீனத்தை அணிந்திருக்கிறது என்பதை அந்த தருணத்தில் உணர்ந்தார் மரியாள். உலகத்தின் இரட்சகர் இப்பொழுது மறக்கப்பட்ட ஒரு தொழுவத்தில் தன் தாயின் கரங்களில் இருந்தார். அங்கே சிங்காசனம் இல்லை, அரண்மனை இல்லை, அணிவகுக்கும் ஊர்வலமும் இல்லை. சோர்வுற்ற மரியாளும் யோசேப்பும் மட்டுமே அங்கிருந்தனர். மனுக்குலம் உயர்த்தப்படுவதற்காக ராஜாதி ராஜா ஏழையின் வடிவில் வந்திருந்தார். மரியாள் குழந்தையை இன்னும் நெருக்கமாக தழுவிக்கொண்டார். உலகத்தை இரட்சிக்க வந்தவரை தன் கரங்களால் இயல்பாகவே சுற்றி ஒரு கவசம் போல் ஆனார். அருகிலிருந்த விளக்கின் ஒளி அந்த சிறிய முகத்தில் பட்டு பிரகாசித்தது. அப்பொழுது தூதன் சொன்ன வார்த்தைகள் மரியாளின் நினைவில் மீண்டும் ஒலித்தது. அவர் பெரியவராயிருப்பார். மரியாள் குழந்தையின் சிறிய கைகளை பார்த்தார். மடங்கியிருந்த சிறு விரல்களை கண்டு இந்த சிறிய குழந்தையில் இருக்கும் பெரிய மகத்துவத்தை எண்ணினார். மீண்டும் தூதனின் வார்த்தைகள் மனதில் ஒலித்தன. அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது. புறக்கணிக்கப்பட்ட இந்த எளிய தொழுவத்தில்தான் ஒரு முடிவில்லாத ராஜ்யம் ஆரம்பிக்கிறதா என்று வியந்தார். மனிதத்துவமும் தெய்வத்துவமும் ஒரே உருவில் சேர்ந்திருக்கிறதை பார்த்து மரியாள் ஆச்சரியப்பட்டார். உலகில் எந்த ராஜா தன்னுடைய வாழ்வை ஒரு முன்னணியில் தொடங்குவார்? எந்த இரட்சகர் இந்த அளவுக்கு தாழ்மையை தேர்வு செய்வார்? இரட்சகரை குறித்த மரியாளின் அறிவு சிறியது. குழந்தையின் முன்னிருக்கும் பாதையை அவர் காணவில்லை. சிலுவை, உயிர்த்தெழுதல், மகிமை என்று பல நிலைகள் இரட்சகருக்கு முன் இருப்பதை மரியாள் அப்போது அறிந்திருக்கவில்லை. அவ்வேளையில் அவர் அறிந்திருந்தது ஒன்றே ஒன்றுதான். இந்த குழந்தை என்னுடைய மகன். இந்த குழந்தை என்னுடைய இரட்சகர். இந்த குழந்தை தேவனுடைய வாக்குத்தத்தம். இந்த குழந்தை உலகத்திற்கு கிடைத்த பரிசு. வார்த்தைகளால் விவரிக்க முடியாத அன்பினால் மரியாளின் உள்ளம் நெகிழ்ந்தது. தன் குமாரனை இன்னும் நெருக்கமாக தழுவினார். விண்ணின் மைந்தன் தன் கரங்களில் இருக்கிறார் என்ற உணர்வோடு இரட்சகரை அணைத்து கொண்டார். இரட்சகர் பிறந்த தொழுவத்தில் பெரிய உரையாடலும் இல்லை, வெற்றி முழக்கங்களும் இல்லை, மரியாளின் சொந்த பாடல்களும் இல்லை. புதிதாக பிறந்த தன் குழந்தையின் பக்கத்தில் சுவாசித்துக் கொண்டிருக்கும் ஒரு தாயின் மெதுவான அமைதியான மூச்சின் ஒலி மட்டும் அங்கே கேட்டுக்கொண்டிருந்தது. வார்த்தைகளால் விவரிக்க முடியாத அளவிற்கு அந்த இடம் பரிசுத்தமாகியிருந்தது. அதே சமயம் வெளியில் உலகம் அதிசய திகைப்பில் வெடித்து கொண்டிருந்தது. மெய்ப்பர்கள் வழியெங்கும் ஓடி தேவதூதர்கள் அறிவித்த நற்செய்தியை எல்லோரிடமும் சொல்லி வந்தனர். வானத்தின் சேனைகள் உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும், பூமியிலே சமாதானமும், மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த அமைதியான தொழுவத்திற்குள் அனைத்தையும் படைத்தவர் ஒன்றுமில்லாதவரைப் போல் ஒரு முன்னணியில் தாழ்மையின் அடையாளமாய் படுத்திருந்தார். உலகத்திற்கு இது ஒரு சாதாரண பிறப்பு, அமைதியான இரவில் பிறந்த இன்னொரு குழந்தை. ஆனால் மரியாளோ ஒரு மீட்பின் தொடக்கத்தை கண்டார். மனித வரலாற்றில் இரட்சிப்பின் ஒளி உதித்திருக்கிறது என்பதை பார்த்தார். குழந்தையை குறித்து
தேவதூதனால் தங்களுக்கு சொல்லப்பட்டவைகளை மேய்ப்பர்கள் பிரசித்தம் பண்ணினார்கள். அதை கேட்டு எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். மரியாளோ அந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்திலே வைத்து சிந்தனை பண்ணினார். குழந்தையை குறித்த ஒவ்வொரு செய்தியையும் மரியாள் சேமித்து வைத்தார். தேவதூதனின் செய்தி, பெத்லகேமுக்கான பயணம், இரட்சகரின் பிறப்பின் அதிசயம், மேய்ப்பர்களின் சாட்சி, வானத்தின் மகிமை என்று அனைத்தையும் தன் இருதயத்தில் பத்திரப்படுத்தினார். நாசரேத் என்னும் சிறிய ஊரிலிருந்து வந்த அந்த சாதாரண பெண் மனித உருவில் பிறந்த தேவனை முதலில் கண்ட கண்ணாக மாறியிருந்தார். இந்த குழந்தைதான் அனைத்தையும் மாற்றப் போகிறார் என்பதை உணர்ந்தவராய் தன் பாலகனை மீண்டும் அரவணைத்தார்.